அடுத்தது பயிற்சி, அதே பயிற்சி தான் 1.3ல் வினாயன் 5. வினால பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5 என்கன்னு கொடுத்துருக்கான். எக்ஸோட மதிப்பு நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன, 0வாக இருக்காது. மதிப்பு எக்ஸோட மதிப்பு கண்டிப்பாக தீர்வில் 0வா நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல. அதுதான் இதோட அர்த்தம். அப்படி இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2/x இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இப்போ தீர்வில் முதல்ல கொடுக்கப்பட்டவைன்றது எடுத்து எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5. இப்போ இதில் நான் தனித்தனியாக பிரித்து காமிச்சிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் + 2ஆகவும் எஃப் ஆஃப் 2ம் தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கேன் புரியணுன்றதுக்காக. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் + 2, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் + 2னா இங்கே என்ன கொடுத்துருக்கான், எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 2x + 5. 2 இங்கே எக்ஸ்க்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் + 2 அதை எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸ் + 2 கூட்டல் 5. அப்போ 2 × x 2x + 4 + 5. அப்போ 2x + 9. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மதிப்பு நம்ம என்னவா கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே 2x + 9 எடுத்திருக்கோம். சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே எக்ஸ்க்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்கான், 2ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இங்கே என்ன இருக்குது, 2 எக்ஸ்க்கு பதிலாக 2 எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் ப்ளஸ் 5. இப்போ 4 கூட்டல் 5 = 9. அப்போ எஃப் ஆஃப் 2 மதிப்பு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் + 2ஓட மதிப்பு 2x + 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் வினால நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2/xன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ அதை எடுத்து எழுதலாமா, எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 வகுத்தல் எக்ஸு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் + 2க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம், 2x + 9 மைனஸ்க்கு மைனஸ் எஃப் ஆஃப் 2 மதிப்பு என்ன கொடுத்துருக்கான், இங்கே 9/x. அப்போ +9ம் -9ம் நீங்கிட்டு 2x/x. இப்போ இதுலேயும் என்ன ஆகுது, எக்ஸும் நீக்கிட்டோம் = 2. இப்போ மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 2. இங்கே என்ன சொல்லியிருக்கான் வினால, நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நாட் ஈக்குவல் டு 0வாக வந்திருக்குதா, அதாவது 0வாக இருக்கக்கூடாதுன்னு தான் அதோட அர்த்தமே. இப்போ நம்மளுக்கு இங்கே ஏதோ ஒரு எண்கள் இருக்குது. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம இங்கே 2ன்றது கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதாப்பா?